இன்னைக்கு ஹை ஃபைபர் ஹை ப்ரோட்டீன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எல்லாமே சம அளவு எடுத்திருக்கேன். நான் ஒரு கரண்டியில் புழுங்கரிசி எடுத்தேன்னா அதே கரண்டியில் தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து நான் சேர்க்குறேன். உங்களுக்கு கருப்பு உளுந்து இன்னும் ஹெல்த்தியும் கூட. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிறு, 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கருப்பு உளுந்து சேர்க்கும்போது சில பேருக்கு அந்த வாசனை பிடிக்காது, ஆனால் ரொம்ப ஹெல்த்தி உங்களுக்கு. அப்படி பிடிக்காதவங்க வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பருப்பெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காரத்துக்கு 8 வத்தமிளகா போட்டு ஊற வச்சிடுறேன். நான் கருப்புளுந்து போட்டதுனால ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து போட்டிங்கன்னா 2 மணி நேரம் ஊற வச்சா உங்களுக்கு போதும். ஸோ இதில் நான் சோம்புலாம் போடலைங்க அரைக்கும் போது. உங்களுக்கு அந்த சோம்பு வாசனை பிடிச்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி, உப்பு சேர்த்து நம்ம குறைன்னு அரைப்போம்ல அதே மாதிரியே அரைச்சிக்கலாம். கருப்புளுந்து போட்டதுனால அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்குது. நான் தோலோட தான் அரைச்சிருக்கேன். ஸோ முருங்கைக்கீரையை ஒரு கட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி இதோட சேர்த்துடுறேன். உங்களுக்கு நான் இதில் வெங்காயம்லாம் சேர்க்கல. முருங்கைக்கீரை அடையில் வெறும் முருங்கைக்கீரை போட்டு தான் நான் வாப்பேன் உங்களுக்கு. ஸோ இதில் எல்லா பருப்பும் சேர்த்ததுனால கொஞ்சம் மெல்லிஸாக வாருங்க உங்களுக்கு. ஏன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். தேங்காய் எண்ணெயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூப்பராக வாசமாக இருக்குங்க இந்த அடை. அதுவும் அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையோட அந்த முறுன்னு அந்த அடை சிகப்பாக அதுக்கப்புறம் சாஃப்டாகவும் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஒரு 2 அடை சாப்பிட்டாலே அவ்வளோ ஹெல்த்தி உங்களுக்கு. ஸோ இதுக்கு பெஸ்ட்டு காம்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வெல்லம் தான். நான் அன்றைக்கி காரத்துக்காக கொஞ்சோண்டு வெங்காய சட்னி அரைச்சேன். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.